அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளியை கொண்டாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய இரவை INS விக்ராந்த் போர்க்கப்பலில் கழித்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். INS விக்ராந்த் போர்க்கப்பலிலே இந்த தீபாவளியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார். 2014ஆம் ஆண்டில் தேசத்தினுடைய முதல் பிரதமராக அவர் வந்தது தொடங்கி ஒவ்வொரு ஆண்டிலும் தீபாவளி நாளில் இதுபோன்று ராணுவ வீரர்களோடு எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று அந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பது பிரதமருடைய வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை பொறுத்தவரை பாகிஸ்தான் நாட்டிலிருந்து ஊடுருவி வந்த தீவிரவாதிகளுக்கு கொடுத்த பதிலடியின் காரணமாக சிந்தூர் நடவடிக்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த சிந்தூர் நடவடிக்கைக்கு பிந்தைய இந்த தீபாவளியை உற்சாகத்தோடு கொண்டாடக்கூடிய வகையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடற்படை வீரர்களோடு இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த INS விக்ராந்த் என்பது நம்முடைய நாட்டினுடைய தற்சார்பு தன்மையை உலக அரங்கிற்கு எடுத்துக் கூறக்கூடிய வகையிலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல். இந்தியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த போர்க்கப்பலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த INS விக்ராந்த் என்பது சர்வதேச அளவில் தலை சிறந்து விளங்கக்கூடிய போர்க்கப்பல்களில் ஒன்று. விமானம் தாங்கி போர்க்கப்பலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி இந்த தீபாவளியை இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு கொண்டாடி வருகின்றார் என்பதையும் கடந்து INS விக்ராந்த் என்கின்ற அந்த போர்க்கப்பலிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நேற்றைய இரவு பொழுதை கழித்திருக்கின்றார் வீரர்களோடு என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தற்பொழுது கடற்படை வீரர்களுக்கு இடையே உரை நிகழ்த்தி இருந்த பிரதமர் அவர்கள் இந்தியா தன்னுடைய தற்சார்பு தன்மையை நிலைநாட்டக்கூடிய வகையில் என்னென்னவெல்லாம் ராணுவ ரீதியாக செய்து வருகின்றது, எதிரி நாடுகளுக்கு பதிலடி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டிருப்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். கடற்படை வீரர்களுக்கு இடையே அவர்களை போன்று சீருடை உடுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீபாவளி கொண்டாட்டத்திலே பங்கேற்று கடற்படை வீரர்களோடு இணைந்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தன்னுடைய இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பாகவும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு எல்லையோர மாநிலங்களில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களோடு ராணுவ வீரர்களோடு 2014ஆம் ஆண்டிலே முதல் முறையாக பிரதமராக வந்த அந்த ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு தீபாவளியிலும் கூட பிரதமர் அவர்கள் அங்கே நம்முடைய தேசத்தை காப்பதற்காக பணியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய வகையிலும் அவர்களுடைய அந்த அளப்பரியாத தியாகத்தை உலக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய வகையிலும் தன்னுடைய ஒவ்வொரு கொண்டாட்டத்தையும் தீபாவளி நாளிலே எல்லை பாதுகாப்பு படை வீரர்களோடு ராணுவ வீரர்களோடு பிரதமர் அவர்கள் பகிர்ந்து வருகின்றார். இந்த ஆண்டில் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சிந்தூர் வெற்றிகரமான ஒரு நடவடிக்கையாக இந்தியாவிற்கு அமைந்திருக்கின்றது. தீவிரவாதிகளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்த பாகிஸ்தானுக்கு அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் ஊடுருவி சென்று பயங்கரவாத முகாம்களை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவ ஆயுதங்கள் மூலமாக தாக்கி அழித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு தீபாவளியை பிரதமர் அவர்கள் வழக்கமான தன்னுடைய உற்சாகத்தோடு ராணுவ வீரர்களோடு இணைந்து கொண்டாடி இருக்கின்றார். அதன்படி INS விக்ராந்தில் இருக்கக்கூடிய கடற்படை வீரர்களுக்கு இடையே பிரதமர் உரை நிகழ்த்தி இருந்ததை பார்த்தோம். இப்பொழுது அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பிரதமர் அவர்கள் தீபாவளிக்காக கடற்படை வீரர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தன்னுடைய வாழ்த்து செய்தியை கூறுமாறு பிரதமர் அவர்கள் அங்கே இருந்த வீரர்களிடையே வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலும் சில நிகழ்வுகளில் INS விக்ராந்த் கப்பலிலேயே பங்கேற்க இருக்கின்றார். குறிப்பாக நேற்றைய இரவு பொழுதை கூட INS விக்ராந்திலேயே பிரதமர் அவர்கள் தன்னுடைய அந்த இரவு நேரத்தை அந்த கப்பலில் கழித்திருந்தார். கடற்படை வீரர்கள் பிரதமருக்கு துணையாக இருந்தார்கள். மேலும் தற்பொழுது அவர்களிடையே உரை நிகழ்த்தி முடித்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அடுத்த சில நிகழ்வுகளிலும் பங்கேற்க இருக்கின்றார். INS விக்ராந்த் கப்பலை பொறுத்தவரை நம்முடைய ராணுவத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்க்கப்பல். விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்காக நாம் மற்ற நாடுகளை சார்ந்திருந்த அந்த நிலை மாறி 2020க்கு பிறகு ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் மூலமாக விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இதை நாம் பயன்படுத்த முடியும். INS விக்ராந்தை போன்று பல்வேறு வகையிலாக கடற்படை வீரர்கள் நாட்டிற்கு தங்களுடைய கடற்படை கப்பல்கள் மூலமாக பங்களிப்பை செய்து வருகின்றார்கள். நீர்மூழ்கி கப்பல், விமானம் தாங்கி கப்பல், தரையிலிருந்து கடலில் இருந்து தரை இலக்குகளையோ வான் இலக்குகளையோ தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய திறனோடு இருக்கக்கூடிய கடற்படை வீரர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.